படம் அருமையாக இருந்தது. புதுமுகங்கள் நல்லா அவங்கவுங்க ரோலை பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் அட்டகாசமாக இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாரும் மேல் மேலே அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். அதாவது சோஷியல் மீடியாவில் மக்கள் நேரம் அதிகமாக செலவழிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கவுங்க தப்பு தான். அதை நம்ம பார்த்து எது கரெக்டு எது தப்பு எதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும்னு மக்கள் அதை கரெக்டாக நடத்திட்டு போகணும். அதான் மெயின். படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான படம். படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வராங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் வந்து இப்போ விவசாயி மகன் விவசாயி, மாடு மேய்க்கிறவங்க பையன் மாடு மேய்க்கிறது அப்படின்னு ஒரு குலத்தொழில் மாதிரி இருக்கிறத வந்து இல்லாமல் ஏன் அவங்க பையனும் படித்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. முதல் பட்டதாரி வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அடிமை சங்கிலியிலேருந்து வெளில வந்து இந்த தடையை உடைச்சிட்டு வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான டைட்டில், அந்த கதை அதுக்கேற்ற மாதிரி டைட்டில். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா வந்திருக்கு. விமர்சனங்களை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. நீங்கள் ரேட்டிங்க்கு வச்சு விட்டுருங்க. வந்து படத்தை வந்து நேரில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வெளியாள் ப்ரொமோஷன் தான் கிடையாது. படம் வந்து சும்மா ட்ராவல் பண்ணும்போது அப்படியே பார்க்க வந்த படம் தான் அந்த படம். சரி, என்ன புதுசாக ஒரு படத்தை விட்டுருக்காங்களே அப்படி சொல்லி தான் வந்தேன். தடை அதை உடை அந்த படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் மிங்கிள் ஆகிடுச்சுன்னா படம் வேறு லெவலில் இருக்கும். வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்டோரி, செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி, அங்கங்கே ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் அப்படி தான் இருக்கும். படம் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் சோசியல் மீடியாவை வந்து அதிக அளவு மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்கள் கொடுக்கணும், அனாவசியமான கண்டென்ட்கள் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பர்சனல் இதெல்லாம் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ட்டுருக்காப்புல. டயத்தை கரெக்டாக இது பண்ண வேல்யூபுளாக சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி கல்வியேட்ட முக்கியத்துவம் பற்றியும் சொல்லியிருக்காப்புல. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் எல்லோரும். இல்லை போர் அடிக்கல. ஃபஸ்ட் ஹாஃப் சடனாக மூவ் ஆயிடுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் ஹியூமர்லாம் இருக்கிறதுனால நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாமே புதுமுகங்களாக இருக்காங்க. பரவாயில்ல. எல்லாம் ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். நல்லா பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஏன் ஃபேமிலியோட பார்க்கலான்னா, நீங்கள் ஒருத்தவங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாருமே நம்ம ஒன்றாவே தான் இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் தனித்தனியாக மொபைல் வச்சு நம்ம பார்த்துட்ருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த யூடியூபோட அடிக்ஷன். இந்த யூடியூபோட அடிக்ஷன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 to 8 ஹவர்ஸ் வந்து மக்கள் நம்ம பார்த்துட்ருக்காங்க. அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்க்குறது மூலமாக வந்துட்டு நம்ம எப்படி வெளியில் வரலாம், சோசியல் மீடியாஸ்குள்ளே யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம நேரத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் டீம். மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி இறைச்சலாக இல்லாமல் நல்லா இருக்குது. திருப்பி கேட்கணும் போகிற மாதிரி தான் இருக்குது சாங்ஸ். புரியல ப்ரோ? பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படத்தில் நல்லா பிடிச்சிருந்துன்னா சோசியல் மீடியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவசியம். சோசியல் மீடியாவோட நெகட்டிவ் வந்து மக்கள்கிட்ட நிறையா கொண்டுட்டு போகிறாங்க. அதை கொண்டுட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் விறுவிறுப்பாக இருக்குது. இன்டர்வல் வந்ததே தெரியலண்ணா. நல்லா இருக்குண்ணா, நல்லா போகுதுண்ணா, சூப்பர்ண்ணா. நடிச்சிருக்கவங்க பரவாயில்லண்ணா. புதுமுக நடிகர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. சாங்ஸு சூப்பராக இருக்குது. ஆமாம், எல்லாமே நல்லா இருக்குண்ணா. கடைசி என்ன சொல்கிறாங்க, சோசியல் மீடியாவை சரியாக பயன்படுத்துங்க, ரொம்ப அதில் மூழ்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கண்ணா. பார்க்கலாண்ணா, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்தளவுக்கு என்னென்னு புரியல. ஆனால் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். மியூசிக்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு சாய் சுந்தர் பாய் கொளுத்தி எரிஞ்சிட்டாரா பாய். அவரை வந்து எப்படின்னா, அவனை வந்து மியூசிக் போடையிலே ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டே இருப்போம். ஆனால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் அறிவு ப்ரோ நல்லா பண்ணியிருக்கீங்க. எப்படி இப்போ படம் வந்து ஆனால் டோட்டலாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா கனெக்ட் ஆச்சு. நான் லீனியராக இருந்துச்சு. படம் வந்து நல்ல படம். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, யூடியூப்பை பார்த்து யூடியூபர்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, யூடியூப்பால் என்ன இதுவாகுது அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கஷ்டப்படுற பையன் படிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அறிவு ப்ரோ நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இன்னும் நிறையா பண்ணணும், எங்களையும் சேர்த்துக்கணும்.
அது கேட்டுக்கிறோம். லாக் எங்கேயுமே இல்லை. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பார்க்கும்போது அது வந்து கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பெருசாக அந்த அளவுக்கு லேக் எதுவும் இல்லை. படம் வந்து ஒரு நல்ல படம். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். மியூசிக்லாம் வேறு லெவல். எந்த ஒரு பிஜிஎம்மும் ரிப்பீட்டே ஆகவே இல்லை. கரெக்டாக எந்த இடத்துல சோகம், எந்த இடத்துல ஹைலைட்டு, எந்த இடத்துல லவ் மியூசிக் எல்லாம் சூப்பராக போட்டிருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே அந்த படம் பார்க்கலாம். யூஎஸ் சர்டிஃபிகேட் தானே, எல்லாருமே பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து என்னென்னா சோசியல் மீடியாவை பற்றி சொல்லியிருக்காங்க சார். சோசியல் மீடியாவில் ஒரு தனி மனிதனுடைய டைம் வந்து எப்படி திருடப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லா சோசியல் மீடியாவுமே சொல்லாமல் மெயினாக வந்து யூடியூப்ஸை வந்து சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பாக பார்க்கலாம். பாடல் பாடியிருக்கேன் நான். ஆமாம், கிளைமேக்ஸ் சாங் வந்து நான் பாடியிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. படத்தில் வந்து எப்படின்னா 3 பேர் யூடியூபர்ஸ் தான். யூடியூபர் வச்சு தான் ஒரு படம் எடுக்கிறாங்க. எப்படியும் அது ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா யாருக்கு தான் யூடியூபர் வச்சு யார் முதல்ல வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கொடுக்கவும் முடியாது. அவங்க ஒரு தாட்டில் இருப்பாங்க, நம்ம ஒரு தாட்டில் இருப்போம். அப்படி தான் படம் எடுத்து கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு குறை இருக்குது. அடுத்து இன்னொரு படம் எடுக்கிறாங்க, அடுத்து இன்னொரு படம், 2 கதை ஸ்டோரியா. ஆனால் கடைசியில் அவங்க எப்படி சக்ஸஸ் ஆகுறது தான் படமே. அதில் எல்லாரும் பார்க்கலாம் பிரதர். இதில் வந்து உங்களுக்கு வல்கரான சீனு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கும். 10க்கு 9.5 ரேட்டிங் கொடுக்கலாம் IMDbல. எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் எல்லாருக்கும் கம்பேரிசன் கொண்டு போங்க. ஜனங்கள்கிட்ட கொண்டு போனால் தான் அந்த படம் வந்து பார்க்க வருவாங்க தேட்டருக்கு. இல்லைன்னா தெரியாது.